நமது அன்பின் கர்த்தர் ராஜாவாகிய இரண்டாம் வருகையில வந்து பிரசன்னமா இருக்கக்கூடிய ராஜாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நாளிலும் கூட நாம் சகோதரர்கள் சொல்லி வண்ணமாக தானியேல் தீர்க்கதரிசன ஆகமத்தினுடைய ஆராய்ச்சி பாகத்தை தேவ தயவுல நாம் தியானிக்க தொடங்குவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வீக திட்டம் சார்ந்த தெய்வீக சத்தியங்களில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக தானியேலுக்கு பிதாவாகி வெளிப்படுத்தின அவரது தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மெய்த்திருச்சபையின் விசேஷித்த சரீரங்கங்களுக்கு தெய்வீக வழிநடத்துதலை எப்போதும் பெற்றுத் தருவதாகவே அமைந்திருக்கிறது. தானியேலினுடைய புஸ்தகத்துல கடந்த வகுப்புல நாம் ஆராய்ந்து கொண்டிருந்த பாகமானது விருட்சத்தை பற்றிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சொப்பனம். ஆக இந்த விருட்சத்தின் கனவை பற்றிய காட்சியை இங்கே தானியேல் அவர்கள் தெய்வீக ஆவியின் வழிநடத்தலோடு அவர் விளக்கி அங்கே சொல்லிக் கொண்டு வந்ததை நாம் கடந்த வகுப்பில் ஆராய்ந்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தெய்வீக திட்டமானது அந்த மூலம் விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடியான காரியங்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் முதல் சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சாருக்கு மிகவும் பொருந்தக்கூடிய இருக்கின்ற அதே வேளையில பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் வைத்திருக்கின்ற உன்னதமான காலங்கள் வேலைகள் பற்றிய டைம்ஸ் அண்ட் குரோனோஸ் பற்றிய சத்தியங்களை, அதன் ஆழ்ந்த உபதேசங்களை விளக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் ஏற்றகால சத்திய வெளிச்சமானது இரண்டாம் வருகையில் வந்திருந்து ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கர்த்தரினால் அவரது லவோதிக்கியா சபைக்கே விசேஷமாக கதவை தட்டி இருதயத்தின் மனக்கதவை திறந்து அவரது பந்தியில அங்கே ஆவிக்குரிய போஜனத்தை பெற்றுக்கொள்ள இருதயத்தை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சரீர அங்கத்திற்கும் கர்த்தர் இயேசுவே அனுப்பி கொண்டு வந்து அவரது திரளான சத்தியங்களை, ஊனும் நினமும் நிறைந்த சத்தியங்களை, தெளிதேனிலும் மதுரமான சத்தியங்களை, பழையதும் புதிதுமான திராட்சரசத்தின் சத்தியங்களை பரிமாறும் அந்த பணியில இந்த ஏற்றகால உபதேசத்தின் மூலமாக இந்த விருட்சம் பற்றிய பட்டணத்தின் உபதேசம் சார்ந்த சத்தியங்களை இன்றைய நாளில நாம் கற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவேதான் உபதேசங்கள் மற்றும் காலங்கள் வேலைகள் சார்ந்த சத்தியமானது இந்த சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படும் விருட்சம், அதாவது அந்த பசுமையான மரத்தை பற்றிய தெய்வீக காரியங்களில அவர் உண்மையாக அவர் தானியேல் 4:23 முதல் நாம் இப்போது தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 4:23 நாம் முதலில் இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாக அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. 7 காலங்கள் அதன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரீர் என்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து மனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விசேஷித்த விருட்ச தரிசனம் பற்றிய பாகத்துல இங்கே குறிப்பாக பிதாவாகிய தேவன் அவரது சத்தியத்துல இந்த விருட்சத்தினுடைய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்று தேவன் விட்டுவிட வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த காலங்கள் 7 காலங்கள் அந்த பணிக்காக அவன் மீது கடந்து போகும் மட்டும் என்று இங்கே
மரத்தை பற்றி, அதாவது விருட்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒரு தெய்வீக திட்டத்தின் பாகமானது ஒரு மனிதனோடு ஒப்பிடப்பட்ட பாகமாக மாற்றமடைகிறது என்பதை 23ஆம் வசனத்தினுடைய ஆவிக்குரிய கூர்ந்த ஆராய்ச்சியில நாம் தேவ தயவுல பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த அனுமதியானது ஒரு மனிதன் மீது, ஒரு மனிதனை குறிப்பிட்டதாகவே காணப்படுகிறது. அப்படியானால் அந்த மனிதன் யார் என்ற கேள்வியில சில காலங்கள் அந்த தண்டனையின் காலங்களாக அவருடைய பங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அன்பானவர்கள், அதை 24ஆம் வசனம் பிற்பாடு வரக்கூடிய 24ஆம் வசனத்துல இங்கே தேவன் அந்த காரியங்களை அவர் ஒப்பிட்டு கூறும் பொழுது என்று தள்ளிவிடப்படக்கூடிய ஒரு நிலைமை, வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிக்கும் ஒரு நிலைமை, மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியில் நனையக்கூடிய நிலைமை சம்பந்தப்பட்ட அந்த மனிதன், அந்த ஆத்மா பெறுவார் என்று தேவன் அங்க சொன்னார். கடந்த வகுப்புல நாம் தியானிக்கிறோம். அந்த மனிதன் வேறு யாருமல்ல, பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியான நேபுகாத் நேச்சார் அவர்களே. ஆகவேதான் நேபுகாத் நேச்சாரினுடைய இந்த ஆளுகையானது நீக்கப்படும் என்று முக்கியத்துவம் வாய்ந்த தண்டனையை தேவன் இங்கே பரிசுத்த காவலாளர் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த பரிசுத்த காவலாளன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மையை குறித்து கூறும் பொழுது நமது லவோதிக்கேயா கால சபைக்கே உரிய ஏற்றகால உணவை லவோதிக்கேயா கால சபையில 2ஆம் வருகையிலே வந்து பிரசன்னமாகி இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் லவோதிக்கேயா சபையினுடைய தேவ பிள்ளைக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த விசேஷித்த சத்தியங்களுக்கு வாயாக, தூதனாக, வாய்க்காலாக பயன்படுத்தப்பட்ட சிபிஆருக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் இந்த விருட்ச தரிசனத்தினுடைய பாகம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டம் மற்றும் உபதேசம் சார்ந்த காலங்கள், வேலைகள் சார்ந்த சத்தியம் என்பதை கர்த்தர் இயேசு விளக்கி அங்கே கொடுத்தது நிமித்தம் இங்கே கற்றுக்கொண்ட மூத்த சகோதரர்கள் லவோதிக்கேயா சபைக்கே உரிய வேதாகம விளக்க உரைகளில தெய்வீக சத்தியம் சார்ந்த வெளிச்சங்களை அவர்கள் பதிவிட்டார்கள். 2வது தொகுதி காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற அந்த தொகுதியில பக்கம் 93ல மிக முக்கியமாக அந்த இறுதி பாகத்துல, இறுதி பத்தியில நேபுகாத் நேச்சார் 7 வருடம் தாழ்த்தப்பட்ட அந்த நிலைமை என்பது மனிதனுடைய தாழ்த்தப்பட்ட நிலைமையை மிக துல்லியமாக சித்தரித்து காட்டுகிறது என்பது ஓர் உண்மையாகும், அதாவது சத்தியமாகும். மானிடர்கள் ஒரு குறிப்பிட்ட பெரும் படிப்பினையை கற்றுக்கொண்ட பிற்பாடு தேவன் பூமியின் ஆளுகையை மானிடருக்கு திரும்ப கொடுக்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதும் அடுத்த உண்மையாகும். மனிதன் தன்னுடைய தாழ்ந்த நிலைமையையும் இவ்வுலகத்தை ஆண்டு மேம்படுத்த தான் தகுதியற்றவன் என்பதையும் அறிந்து கொள்ளும் வண்ணம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவரது ஆளுகைக்கும் தயாராவதற்கு 7 காலமாகிய இந்த உருவக காலம், அதாவது டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ், புறஜாதியாரின் காலம் என்று குறிப்பிடப்படக்கூடிய காலமானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த தண்டனை என்பது 2 கோணங்களிலே, 2 விதங்களிலே காணப்படுகிறது. ஒன்று, நேபுகாத் நேச்சாருக்கு நேரடியாக அனுமதிக்கப்பட்ட 7 வருடங்களே, வெறும் 7 வருடங்களே கொடுக்கப்பட்ட காலப்பகுதி. மற்றொரு கோணத்துல இது ஒரு முன்னடையாளமான தண்டனையின் காலப்பகுதியாகவே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட தண்டனையின் காலப்பகுதி? புறஜாதியார்கள் ஆளும் ஒரு மிக நீண்டதொரு காலப்பகுதி. அந்த இலத்தனையான இந்த காலப்பகுதியை பற்றிய முன்னடையாளமான உபதேசங்களில குறிப்பாக இந்த பாகம் பயன்படுத்தப்படுகிறது. காலங்கள், வேலைகள் பற்றிய சத்தியங்கள் இல்லை. டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. புறஜாதியரின் காலத்தை பற்றி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே பேசியிருக்கிறார். ஆகவே அவரது 1ஆம் வருகையிலே பேசப்பட்ட எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்க்க தரிசனங்கள், காலங்கள், வேலைகள், தெய்வீக திட்டங்களின் உபதேசங்கள் சார்ந்த சத்தியங்களை துல்லியமாக நிலைநிறுத்துகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே 2 விதமான கோணங்களில இந்த தண்டனையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியானது தனக்கே உரிய ஓட்டத்தை தொடர்கிறது, தனக்கே உரிய நீட்சியை பெறுகிறது. ஆகவேதான் வசனங்களில வாசிக்கக்கூடிய இந்த பாகம்
உபதேசங்கள் மற்றும் காலங்கள் வேலைகள் சார்ந்த சத்தியங்களில நாம் கருத்தால் ஆராய வேண்டிய பாகமா இருக்கிறபடியினால நாம் தொடர்ந்து இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மீது அனுமதிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்டனையின் விவரத்தை முன்னதாகவே பரிசுத்த காவலாளர் மூலமாக பிதாவாகி தேவன் இந்த தண்டனையை பெற இருக்கின்ற ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு முன்னதாகவே தெரிவிக்கிறார் இந்த விருட்சத்தின் சொப்பன தரிசனத்தின் மூலமாக. ஆகவே இந்த விசேஷித்த விருட்சத்தின் சொப்பன தரிசனம் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அல்லது எந்த காரணத்திற்காக இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு காண்பிக்கப்படுகிறது, அதன் விளக்கம் தானியேலின் மூலம் விளக்கப்படுகிறது என்ற காரண காரியங்களையும் கூட பிதாவாகி தேவன் சர்வ வல்லமையுள்ள அவரது அனந்த ஞானத்தின் மூலமாக தானியேலின் மூலமாக விளக்கினார் இந்த சத்திய பகுதிகளில. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, விருட்சத்தின் அடிமரம் மட்டும் நம் ஸ்லைட்ல பார்க்கலாம். மரம் வெட்டப்பட்டால் இதன் பொருள் என்ன? எப்படி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் ஆளுகையானது நீக்கப்படுகிறதோ அதே போல அதற்கு முன்பதாகவே தேவனால் முதல் முறையாக இந்த உலகத்துல ஏதேன் தோட்டத்துல முதல் ஆளுகையை கொடுக்கப்பட்ட, முதல் ஆளுகையை பெற்றிட்ட, அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று சங்கீதக்காரரால் குறிப்பிடப்பட்ட அந்த முதல் ராஜாவாகிய ஆதாம், அவர் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அவர் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் சென்ற அந்த நாள் வரைக்கும் இடைப்பட்ட காலமாகிய அந்த காலம் ராஜா ஆதாமாக ஆளுகை செய்த காலம். ஆகவே முதல் ஆதாம் தனது ஆளுகையை தேவனிடத்திலிருந்து பெற்றிட்டார். அந்த ஆளுகையை அவர் போன நிலைமை, அதற்கான ஒரு ஒப்புமையே நேபுகாத் நேச்சர் தனது ஆளுகையை இழந்த ஒரு நிலைமை. இதை குறித்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்புமையான காரியங்களாக இவைகள் இருக்கிறது என்பதை மூத்த சகோதரர் அவர்கள் தனது 2வது தொகுதி வேல்யூம்ல மிக நேர்த்தியாக அவைகளை குறிப்பிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் வாசிக்க கேட்டோம். பக்கங்களில மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த புறஜாதியரின் காலம், டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் என்ற அந்த காலப்பகுதியில அத்தியாயம் 4, சாப்டர் 4th சாப்டர், 2nd வேல்யூம் 4th சாப்டர், 2வது தொகுதி அத்தியாயம் 4 நாம் தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாய் நாம் ஆராய்ந்து அதன் ஆழ்ந்த காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களை தியானிக்கும் பொழுது விசேஷமாக இந்த விருட்ச தரிசனம் சொப்பனமானது எவ்விதமான ஒப்புமைகளை உள்ளடக்கியதா இருக்கிறது என்று கர்த்தர் இயேசுவின் மூலம் விளக்கப்படும் ஏற்றகால உணவுகளை பெறும்போது நிச்சயமாகவே தானியேல் அவர்கள் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு இந்த விருட்சத்தின் சொப்பனத்தின் தரிசன விளக்கத்தை நேரடியாக கூறினாலும் அதன் தொலைதூர நிறைவேறுதல் என்பது, 2ஆம் கட்ட நிறைவேறுதல் என்பது லவோதிக்கேயா கால சபையானது கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டிய ஏற்றகால சத்தியமாகவே இருக்கிறது என்பதை நாம் விசுவாச கண்களோடு உற்று நோக்க வேண்டும். ஆம், அதற்கே உரிய விளக்கங்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே கர்த்தர் இயேசுவினால் ஆவிக்குரிய லவோதிக்கேயா சபையின் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வழங்கப்பட்டு விசுவாசத்திலே வேரூன்றி கட்டப்பட்டு வரும் நிலைமையை நாம் கண்கூடாக தேவ திட்டத்திலே பார்த்து வருகிறோம், அனுபவித்தும் நாம் ஒவ்வொருவரும் வருகிறோம். அப்படியானால் இந்த மரம் வெட்டப்பட்டு உள்ள நிலை என்பது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரினுடைய அரசு நீக்கப்பட்ட நிலைமையை நேரடியாக முதல் கட்ட கோணத்திலே விளக்கினாலும் பிற்பாடு அதன் தொலைதூர நிறைவேறுதலானது முதல் ஆளுகையை பெற்றிட்ட ஆதாம் தனது ஆளுகையை இழந்து விழுந்து போன நிலைமையை பெற்று மிகுந்த தயவையும் ஆசீர்வாதங்களையும் இழந்த நிலைமையை அடையாளப்படுத்துவதாக 2ஆம் கட்ட கோணத்திலே காணப்படுகிறது என்பதை தேவ தயவுல நாம் கற்றுக்கொண்டு பிற்பாடு இந்த மரம் வெட்டப்பட்டுள்ள நிலை என்பது நேபுகாத் நேச்சர் தனது அரசாங்கத்தை இழந்த நிலைமையாகவே காணப்படுகிறது. காரணம் அவரது மேட்டிமை சிந்தையாக பிற்பகுதி வசனங்களில காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நேபுகாத் நேச்சர் தன்னுடைய நிலைமையை அவர் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக, ரியலைஸ் பண்ணும் வண்ணமாக அவருக்கான இந்த தண்டனையினுடைய விசேஷித்த நிகழ்ச்சிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர் அவர் தன் நினைவுகளை அவர் தவறி நினைவுகள் நீக்கப்பட்டு மிருகங்களைப் போல மிருக குணமாக அவர் விசேஷித்த வகையில ஆராய்ச்சி செய்த சகோதரர்கள் கூறும்போது புத்தி பேதலித்த நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் ஸ்ட்ரக் டவுன் நிலைமையில அவர் காணப்பட்டாராம். ஆகவேதான் 7 வருடங்கள் கொண்ட இந்த காலப்பகுதியில
இவர் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார் என்றால், அவர் மருத்துவ சிகிச்சையை பெற வேண்டிய ஒரு நிலைமையில காணப்படுகிறார். ஆராய்ச்சியாளர்கள் கூறும் பொழுது, வேதாகம ஆராய்ச்சியாளர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூறும் பொழுது, இவைகள் நேரடியாக அர்த்தத்தை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம்ங்கிறாங்க. காரணம், மாடுகளை போல் புள்ளி மேய்ந்தென்றால் அந்த கால்நடைகளைப் போல அவர் ஆகிவிட்டார். தொடர்ந்து அவர் ஆகாயத்து பணியிலே தொடர்ந்து நனைந்து கொண்டிருக்கிறார், வெளியிலேயே விடப்பட்டு விட்டார் என்று நேரடியான அர்த்தம் உடையதாய் அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மாறாக அவர் புத்தி பேதலித்த நிலைமையில, மைண்ட் ஸ்ட்ரக் டவுன் ஆன நிலைமையில அவர் காணப்பட்டிருக்கிறார். அவருக்கே உரிய மருத்துவ சிகிச்சைகள் கசாயங்களாக தாவர வகைகளை கொண்டு பல்வேறு தாவரங்களுடைய காம்பினேஷனை நாம் இந்த காலத்துல பார்க்கிற மாதிரி சித்த வைத்திய முறைகள், அந்த காலத்துல பாபிலோனிய மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் மற்ற விசேஷித்த மருத்துவர்களுடைய உதவிகள், பசுமையான மூலிகை தாவரங்களினுடைய உதவிகள், கசாயங்கள் மற்றும் அந்த நிலைமையை, மனநிலை பாதிப்பை சரி செய்யக்கூடிய பல்வேறு வகையான தாவரங்களின் கூட்டு கலவைகள் அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆகவேதான் இப்படிப்பட்ட நிலைமையில அவரது ஃபுட் ஹேபிடேஷன், அவர் இந்த உணவு பழக்க வழக்கமானது அவருக்கு மாற்றப்பட்டு அவர் மீண்டும் குணப்படும்படியாக இப்படிப்பட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டினியூஸா கொடுக்கப்படுவதற்காக அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், ஐசோலேட் ஆனார். கொரோனா பீரியட்ல ஐசோலேட் ஆன மாதிரி அவரை ஒரு ஐசோலேட் பண்ணி அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு நேச்சரான ஒரு கிரவுண்ட் ஸ்டேஜ்ல இயற்கையாக புற்கள், தோட்டங்கள், இயற்கையாக பூக்கள் மலர்ந்துள்ள அந்த ஒரு வனத்திலே வைத்து அவரை பராமரித்துக் கொண்டிருந்தாங்களாம். இப்படியாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இயற்கையான அந்த தாவர வர்க்கங்களோடு சஞ்சரித்து அவர் மூலிகை கசாயங்களை பருகி அவருக்கே உரிய மருத்துவ நிபுணர் குழுவோடு அவர்களது சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொண்டு அவர் புத்தி பேதலித்த நிலைமையிலிருந்து விடுபட தொடங்கும் அந்த காலம் அனுமதிக்கப்பட்டது. 7 வருடங்களின் முடிவில அங்கே அவர் குணப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்களுக்கு மீண்டுமாக குணப்படுத்தப்படும் ஒரு வாய்ப்பையும் தேவன் அருளியிருக்கிறார். வசன பகுதியில தானியேல் 4ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்களில நாம் வாசிக்கும் பொழுது இவைகளை அறியலாம். வசனங்களை தற்போது கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:24, 25. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அன்பானவர்களே, என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்ற சத்திய விவரத்தை மூலமாக தானியேல் இங்கே தெய்வலை பெற்று அதை ராஜாவுக்கு விளக்குகிறார். குறிப்பாக பிதாவாகி தேவன் அவரே உன்னதமானவர். அவர் அவரது ஆளுகையை ராஜ்யத்திலே அவரது கருவிகள் மூலம் செய்யும் போது அவருக்கு சித்தமான கருவி, அவருக்கு சித்தமா இருக்கிறவருக்கு தான் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை முதல் ராஜாவாகிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக நேபுகாத்நேச்சர் தற்போது அறியாது இருக்கிறார். அவர் தன்னை குறித்து வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனோ அவருக்கு சித்தமா இருக்கிறவருக்கே ராஜ்ய பாரத்தை கொடுக்க இருக்கிறார் என்ற படிப்பினை பாடத்தை முதல் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நோக்கமானது முழுமையாக அறிந்து கொள்வதற்கு எடுக்க வேண்டிய காலப்பகுதி 7 காலங்கள், அதாவது நேரடியான 7 வருடங்களாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சத்திய விளக்கங்கள் மூலம் நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரினுடைய 7 வருட தாழ்த்தப்பட்ட நிலைமையானது அது ஒப்பிடப்படத்தக்கதாக இருக்கிறது. மனிதனுடைய தாழ்த்தப்பட்ட நிலைமையை மிக துல்லியமாக சித்தரித்து காட்டு 2வது தொகுதியில சகோதரர் 93வது பக்கத்துல இறுதியில மற்றும் 94வது பக்கத்தின் முதல் பாகங்களில குறிப்பிடுகிறார்.
இவைகளை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். அன்பானவர்களே, இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இந்த காரணம் தேவன் வைத்திருப்பதனாலே தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு தான் ராஜ்யத்தை ஆளுகை செய்ய கொடுப்பார் என்பதை இவர் அறிவிக்கக்கூடிய ஒரு படிப்பினை பாடம் கொடுக்கப்பட்ட பிற்பாடே இவர் முழுமையாக அவைகளை அறிந்து கொள்வார் என்று தேவன் தீர்மானித்தது நிமித்தம் இப்படிப்பட்ட தண்டனை அவர் மீது கடந்து வந்தது. ஆம், அதை குறித்து நாம் பார்க்கும்போது ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். 7 காலங்கள் பற்றிய ஒரு தண்டனை குறித்ததான கோணங்கள் எப்படிப்பட்டிருக்கு. நேபுகாத் நேச்சர் மிருகங்களோடு சஞ்சரித்த ஒரு மனநிலைமை. இவர் தன்னை குறித்து ரியலைஸ் பண்ணணும். தான் பெரிய ராஜா, சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்றெல்லாம் அவர் தன்னை பற்றி உயர்வாக பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தண்டனையானது அனுமதிக்கப்பட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நேரடியான 7 வருடங்கள் நேபுகாத் நேச்சர் ராஜாவுக்கு இந்த தண்டனையின் காலம் அனுமதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த 7 காலங்கள் என்ற பாகம் காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களிலே முன்னடையாளமாக 7 சுற்றுக்கள் கொண்ட 1 வருட காலத்திற்கு இணையான 360 நாட்களை கொண்ட காலமாக 2520 வருடங்கள் கொண்ட புறஜாதியாரின் கால ஆளுகையானது அங்கே அனுமதிக்கப்பட்டது. ஆமன்பானவர்களே, இங்கே இஸ்ரேல் தேசத்தின் மீது இனி இந்த இஸ்ரேல் ராஜாக்கள் ஆள முடியாது, யூத ராஜாக்கள் ஆள முடியாது. மாறாக புறஜாதிகளுடைய ஆளுகை அனுமதிக்கப்பட்டது. ஆமன்பானவர்களே, ஆகவே இந்த முன்னடையாளமான இவ்வளவு நீண்ட காலப்பகுதியான ஆளுகை என்பது எப்போது தொடங்கியது புறஜாதியரின் ஆட்சி என்றால் கிமு 606 முதல் தொடங்கினது என்பதை இந்த புறஜாதியரின் காலம் பற்றிய நீண்ட ஆராய்ச்சி பாகத்துல சகோதரர் 2வது அத்தியாயத்துல 2nd வால்யூம்ல 4வது அத்தியாயம் சாப்டர்ல சொல்றார். 2வது தொகுதியில 4வது அத்தியாயத்துல சொல்றார். ஆகவே 2520 நீண்ட கால புறஜாதி ராஜாக்களுடைய ஆட்சி முடிவு என்பது கிபி 1914 அங்கே முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து கிபி 1914 இருந்து தேவனுடைய விசேஷித்த விடுதலை இஸ்ரேல் ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதன் பொருள் உரிமைக்காரரானவராகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உரிமையை பெற்று அவர் விசேஷித்த தெய்வீக ராஜ்யத்தை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தின் மீது கொண்டு வர இருக்கிறார். மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய மறுசீரமைப்பு, ரெஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசம், அதன் மக்கள், அதனுடைய நிலைமைகள் அனைத்தையும் தேவன் சீர்படுத்த போகிறார். மாத்திரமல்ல, உலக மக்கள் சமகாலத்துல அந்த அறியாமை இருளில, ஒரு கட்ட பைத்திய நிலைமையில இருளை ஒளி என்றும் ஒளியை இருள் என்றும் குழப்பிக்கொண்டு அவர்கள் மருள விழா இருந்த அந்த நேரத்துல விசேஷித்த ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஏற்றகால சக்தியை வெளிச்சமானது லவோதிக்கியா சபையின் மீது உதிக்கப்பட்டு அதன் வெளிச்சத்தின் சத்திய கீற்றுக்கள் மூலம் மெய்யான சத்தியம் பரப்பப்பட்டது. ஆம், உரிமைக்காரர் ஏற்கனவே வந்திருந்து இந்த பணிகளை அவர் பிரம்மாண்டமாக செய்ய தொடங்கியிருந்தார். காலங்கள் வேலைகள் பற்றிய தெய்வீக சத்தியங்களை விளக்கும் விருட்சத்தின் தரிசனமாகவே ஆகமானது தேவனுடைய தயவினாலே வெளிப்படுத்தப்பட்டது. காலங்கள் வேலைகள் பற்றிய தேவ திட்டம் இங்கே வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மரம், அதாவது விருட்சம், முதல் ஆளுகையை தவறவிட்ட ஆதாமை பற்றியும் குறிப்பிடுகிறது. அவரே முதல் ராஜாவாகவும் அறியப்பட்டார். அதே நேரத்தில் இந்த வெட்டப்பட்ட இந்த விருட்சத்தின் அடிமரம், இந்த அடிமரத்திற்கே கொடுக்கப்படும் நம்பிக்கை மீண்டும் துளிர்க்கும் என்பதே. அதாவது பரம அதிகாரத்தை அறிந்த பிற்பாடு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள யாவே தேவனுடைய பரம அதிகாரமே அவருக்கு சித்தமானவருக்கு ராஜ்யபாரம் செய்ய, ஆளுகை செய்ய அனுமதி வழங்கப்படும். பிதாவாகி தேவனே அனைத்திலும் உயர்ந்தவர் தான் அல்ல என்று ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் உணரும் வரைக்கும் 7 வருட தண்டனையானது நீட்டிக்கப்பட்டு தண்டனையின் முடிவிலே அவர் உணர்த்துவிக்கப்பட்டு அதிநிமித்தம் பரம அதிகாரத்தை அவர் அறிந்த அந்த நோக்கத்தை நிறைவு செய்த பிற்பாடு குறிப்பாக மீண்டும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்பது இந்த விருட்ச தரிசனத்தின் முதல் கட்ட நிறைவேறுதல். அதே நேரத்தில் 2ஆம் கட்ட நிறைவேறுதலோ குறிப்பாக இந்த புறஜாதியாரின் காலங்கள் முடிவடைந்து ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உரிமைக்காரரானவராக இஸ்ராயல் தேசத்தின் மீது
அவர் அதிகாரம் எடுத்து இஸ்ரேலை மறுசீரமைப்பு செய்து இஸ்ராயல் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தெய்வீக சத்தியங்களுக்கு நேராக வழிநடத்தி அந்த இஸ்ராயல் தேசத்தை தெய்வீக திட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளாகவே வழிநடத்தி மீண்டுமாக அவர் தெய்வீக ராஜ்யமானது எருசலேமை தலைநகரமாக கொண்டு கண்ணுக்கு தெரியும் ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்பட இருக்கின்ற இடைப்பட்ட காலம் வரைக்கும் நடத்தப்பட வேண்டிய நிகழ்ச்சிகளை தேவன் அவரது குமாரன் மூலம் செய்ய இருக்கிறார். பரம அதிகாரத்தின்படியே இவைகள் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்த்தப்படும் என்பதை அவரது ஆவிக்குரிய சியோன் குமாரத்தி பரம எருசலேம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். பிற்பாடு அந்த இறுதி யுத்தமாகிய அனுமதிகளின் முடிவிலே இங்கே முழுமையான ராஜ்யபாரமானது கண்ணுக்கு தெரியும் ராஜ்யபாரத்துல இங்கே பூமியின் குடிகளை உயிர்த்தல வைத்து திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதத்தின் விசேஷித்த பயணம் தொடங்கும். அதுவே விருட்ச தரிசனத்தினுடைய அடிமரம் மீண்டும் துளிர்க்கும் புதிய அத்தியாயம். த நியூ சாப்டர் வில் பிகின். எல்லாம் புதிதாயின என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்ட மாபெரும் தீர்க்க தரிசனம் முழுமை பெறும், நிறைவேற தொடங்கும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த 2 கட்ட நிறைவேறுதலின் ஆழ்ந்த காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களை நாம் ஆராய்ந்த பிற்பாடு தொடர்ந்து இந்த விசேஷித்த உபதேசத்தின் பாகத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் வசன பகுதிகள் 26 முதல் 28 முடிய நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:26 முதல் 28 முடிய. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்து இருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரின் மேல் வந்தது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவன் தனது நோக்கத்தை, இந்த தண்டனை வழங்கப்படுவதற்கான காரணத்தை, அதாவது தனது நோக்கத்தை தானியேலின் மூலம் தனது பரிசுத்த காவலாளர் மூலம் வெளிப்படுத்தின பிற்பாடு இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையானது தானியேலின் மூலம் வழங்கப்படுகிறது தேவ தயவிலே. ஆகவே நீதியை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் உடனடியாக செய்ய வேண்டும். தனது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்காமல் இருக்கக்கூடிய காரியத்தை அவர் விட்டுவிட்டு இறங்கக்கூடிய பணிகளையும் அவரது அக்கிரமங்களையும் அகற்றிவிடக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த உடனடி பணிகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்ற வகையில இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, தானியேலின் மூலமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டாலும் கூட அவர் இந்த ஆலோசனையை நிச்சயமாக கேட்டிருந்தால், இந்த ஆலோசனைக்கு அவர் செவி கொடுத்திருந்தால், நிச்சயமாக இவர் தண்டனையை தவிர்த்திருக்க வாய்ப்புண்டு என்பதை தானியேல் அவர்களே தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் இறுதி வார்த்தையிலே குறிப்பிடுகிறார். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்ற ஒரு தயவின் காரியத்தை குறிப்பிட்டார். ஆனால் நடந்தது என்ன? ராஜா தானியேலினுடைய ஆலோசனையை கேட்டாரா என்றால் இல்லை. காரணம், அவர் தனது மனநிலைமையிலேயே தொடர்ந்தார். தனது மனநிலைமை என்ன என்பதை தேவன் பிற்பாடு, ராஜாவின் மனநிலை என்ன என்பதை ராஜாவிற்கு கொடுக்கப்படுகிற அந்த ரியலைசேஷன் பீரியட், அவர் உணர்வடைவதற்கு கொடுக்கப்படுகிற இடைப்பட்ட காலம், அவர் அனுபவப்பட வேண்டிய இடைப்பட்ட காலம் தேவன் அனுமதித்தார். அதற்கு பிற்பாடும் கூட ராஜா தனது நிலைமையை சீர்திருத்தாமல், உணர்வடையாமல் தொடர்ந்து தனது நிலைமையிலேயே காணப்பட்டார். இவைகள் எல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் எப்படிப்பட்ட ஒரு ஒப்புமையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியத்துவமா இந்த ஒப்புமையாக இருக்கிறது என்று பிராங்க் ஷெலோ அவர்கள் குறிப்பிட்டார். குறிப்பாக இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரின் மீதான தண்டனை என்பது முன்னதாகவே
ஏற்கனவே பிதாவாகிய தேவனுடைய கருவியாகிய பரிசுத்த காவலாளர் மூலமாக விருட்ச தரிசனத்தின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த மாபெரும் சொப்பனம், அதன் அர்த்தம், தானியேலின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட பொழுது ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் அதை நேரடியாக கேட்டார், பெற்றார். தானியேலின் மூலம் அனைத்து விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பிற்பாடு சில காலம் சென்றது. அது எவ்வளவு காலம் என்பதை வசனங்களிலே நாம் வாசித்தறியலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:29. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே விருட்ச தரிசனத்தினுடைய இந்த சொப்பன விளக்கத்தை தானியேல் அவர்கள் விளக்கி சொன்ன பிற்பாடு ராஜா அதிலிருந்து அவர் நீக்கப்படும், தண்டனையிலிருந்து நீக்கப்படும் ஆலோசனையும் கூட குறித்து சொன்ன பிற்பாடு 12 மாதங்கள் ஆகிவிட்டன. அதாவது ஏறக்குறைய ஒரு வருடம் ஆயிடுச்சு. 12 மாதம் சென்ற பின்னாடி, ஒரு வருஷம் அவர் உணர்வதற்கு, ரியலைஸ் பண்றதுக்குரிய காலம். ராஜா இந்த ஒரு வருட காலமும் இவைகளை குறித்து தன்னை திருத்தி கொண்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, நல்ல அருமையான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ராஜா செய்தது என்ன? பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது நடந்தது என்ன? ராஜா என்ன தொடர்ந்து இந்த விருட்ச தரிசனத்தின் மூலம் சொல்லப்பட்ட எச்சரிப்பை அவர் பொருட்படுத்தவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவர் தனது இருதயத்தின் நிலைமையை இவ்வாறு வெளிப்படுத்தினார். தானியேல் 4:30 நம்ம வாசிக்கலாம், படிங்க. தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வசன பகுதிகளிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு வருடம், அதாவது 12 மாதங்கள் கடந்த பிற்பாடும் கூட ராஜா ஏற்கனவே தனக்கு சொல்லப்பட்ட இந்த விருட்ச தரிசனத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எச்சரிப்பை அவர் கவனிக்காமல், அல்லது தேவனுடைய விசேஷித்த முன்னெச்சரிப்பைக்கு கீழ்ப்படியாமல் அவர் தனது இறுதிய மேட்டிமையை வெளிப்படுத்தினார், தனது ஆணவத்தை வெளிப்படுத்தினார். என் வல்லமையின் பராக்கிரமம் என்றார், என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின என்று தன்னை பெருமிதப்படுத்தி மகா பாபிலோன் என்னுடையது என்று அவர் பெருமை பாராட்டினார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஒரு நிலைமை, மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது ஒரு கீழ்ப்படியாமைக்கு அடையாளம், விழுந்து போதலுக்கு ஒரு அடையாளம், டீக்ரடேஷன் என்று சொல்லப்படக்கூடிய முழுமையான வீழ்ச்சிக்கு தொடக்கம். ஆகவே இது ஒரு ஒப்புமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. பெருமை, என் வல்லமை, என் பராக்கிரமம், என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லிக்கொண்டே சென்றார். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், பிபிடில. ஆகவே பாவத்தின் அடையாளம். பிதாவாகிய தயவிலிருந்து விழுந்து போகும் அபாய நிலைமை, அபாயத்தின் முழு அறிகுறி. அன்பானவர்களே, பாவம் உள்ளே நுழைந்தது. இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஏற்கனவே யாரை முன்னடையாளப்படுத்தி இருக்கிறார்? இந்த விருட்சம் வெட்டப்பட்ட நிலைமையில என்றால் அவர் யாரை முன்னடையாளப்படுத்தி இருக்கிறார்னா, ஏற்கனவே முதல் ராஜாவா இருந்த ஆதாமை. ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஆளுகையை ஆதாம் இழந்து போனார். ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தம் ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆட்சியை இழந்து போனார். அதற்குரிய பின்னணி காரணங்கள் நாம் யாவரும் தேவ திட்டத்தில் அறிந்ததே. அதே போல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் இங்கே ஒப்புமையாக, கம்பேரிசன் ஸ்டடியா சகோதரர் பிராங்க் ஷெல்லோ குறிப்பிடும் போது அவரது ஆட்சியும் இழந்தார். ராஜாவாகிய ஆதாம் தனது ஆட்சியை இழந்த அந்த காலத்தை நாம் நினைவு கூறுவோம் என்று அழைக்கிறார். அப்படின்னா மிக முக்கியமா காலங்கள், வேலைகள் பற்றிய சத்தியங்களில சில கோணங்களில அநேகருக்கு சந்தேகங்கள் உண்டு அல்லது கேள்விகள் உண்டு. என்னவென்றால், இந்த ராஜாவாகிய ஆதாம் முதலிலே படைக்கப்பட்டார், பிற்பாடு அவரது எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாக ஏவாள் அவர்கள் அவரது விழாவிலிருந்து உருவாக்கப்பட்டார். இவர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆட்சியை எவ்வளவு வருடங்கள் நடத்தியிருப்பார்கள்?
எவ்வளவு வருடங்கள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்தனர் என்ற கேள்வி. இந்த கேள்விக்குரிய பதில்கள் பல்வேறு கோணங்களிலே வேதாகம ஆராய்ச்சியாளர்களால் ஆராயப்பட்ட பொழுது அதற்கே உரிய ஆவிக்குரிய பதிலானது இந்த விருட்ச தரிசனம் பற்றிய சத்தியங்களிலே உள்ளடங்கி இருக்கிறது. ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாருக்கு தேவன் அருளின இந்த விருட்ச தரிசனத்தின் எச்சரிப்பின் பாகத்துல காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களிலே அதற்கே உரிய விடையானது கோணங்களிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனமாய் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, எப்போது இந்த ஏதேன் தோட்டத்திலே பாவம் நுழைந்தது? பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாமும் ஏவாளும் அங்கே இருந்த காலப்பகுதி எவ்வளவு என்ற கேள்விகளுக்கு நேரடியாக சத்திய வேதாகமத்தில் பதில் இல்லை என்று அநேகர் நினைக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவனோ ஞானத்தில் பெரியவர், ஆச்சரியத்தில் அதிசயமானவர், நம்மால் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் எளிமையாக செய்து முடிக்கிறவர். ஆகவேதான் பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்துல காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களிலே இந்த விசேஷித்த பல்வேறு உபதேசங்களின் மூலமாக, குறிப்பாக காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களுக்கு என்று வேதாகமம் முழுமையாக அவரது உதவியின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவரது வாயதை சொல்லிட்டு அவரது ஆவி அவைகளை சேர்க்கும் என்ற ஏசாயா தீர்க்கனின் முன்னுரைப்படி எங்கே விருட்ச இந்த காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்கள் விளக்கப்பட்டது. ஆம்பன்மானவர்களே, ஸ்லைட்ல நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஏதேன் தோட்டம் ஆதாமின் ஆட்சி. ஆதாம் கிமு 4128 அவர் தேவ சாயலிலே அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். வேதாகம காலக்கணக்கு சான்று பகிர்கிறது. ஆமன்பானவர்களே, மிக முக்கியமா அதை குறித்ததான வசன பகுதி ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகி தேவன் இந்த ஆதி மனிதன், அதாவது முதல் மனிதன், தனது தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த ஆதாமுக்கு ஆளுகையை கொடுத்தார். அனைத்தின் மீதும் ஆளுகையை கொடுத்ததை இந்த ஆவிக்குரிய சத்திய வசனம் விவரிக்கிறது. ஆதியாகமம் 1:26. அதே நேரத்தில் முன்பே ஆதாமிடம் தேவன் தனது எச்சரிப்பையும் கூறினார். இந்த கனியை புசிக்கும் நாளில் ஆகவே சாவாய். ஆம் அன்பானவர்களே, ஆகவே முன்பே ஆதாமிடம் தேவன் கொடுத்த எச்சரிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலேயே அவருக்கே உரிய பணிகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன. அதே நேரத்தில் அவருக்கே உரிய முன்னெச்சரிப்பும் கொடுக்கப்பட்டது. ஆம், இங்கே நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் முன்னெச்சரிப்பை கொடுத்தார். எந்த காலத்திலே கொடுத்தார் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தனது இருதயத்தின் பெருமையாகிய மேட்டிமையின் மூலம் விழுவதற்கு முன்பதாகவே 12 மாதத்திற்கு முன்பதாகவே இந்த தண்டனையின் விவரம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது. தானியேல் தேவனுடைய பிள்ளை இங்கே வெகு நேர்த்தியாக தெரிவித்தார். தானியேல் 4:29 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது. ஆமன்பானவர்களே, ஆகவே 1 வருடத்திற்கு முன்பதாகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இங்கே நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். ஆதாம் முதலிலே படைக்கப்பட்ட பொழுது, சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவருக்கே உரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்ட அதே வேளையிலே தண்டனையின் எச்சரிப்பின் விவரம் கொடுக்கப்படுகிறது. ஆமன்பானவர்களே, அங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த காலகட்டங்கள் தொடங்குச்சு. அதை தொடர்ந்து ஆதாம் இந்த எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு அவர் நேபுகாத் நேச்சாரோடு இந்த காரியத்தில் ஒப்பிடப்படுகிறார். அவர் விசேஷமாக தேவனோடு சஞ்சரித்து ஏதேன் தோட்டத்தினுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் 1 வருடமாக இருந்திருக்க வேண்டும். பிராங்க் ஷெல்லு குறிப்பிடுறார், மேபி ஒருவேளை இருந்திருக்கும். வேத வசனங்கள் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் அதற்கே உரிய பணிகள், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பேரிடும் நிகழ்ச்சியின் பொறுப்பு ஆதாமுக்கே வழங்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தும் பொறுப்பு ஆதாமுக்கே வழங்கப்பட்டது. ஆகிய இவைகளெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கும் போது மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல
என்று சர்வ வல்லவருடைய அனந்த ஞானத்தாலும் நீதியாலும் ஏற்படுத்தப்பட்ட எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாகிய ஏவாள் அவர்கள் உருவாக்கப்பட்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையானது அந்த 2ஆம் வருடத்திலே தொடங்கி இருக்கிறது. ஆம், 2ஆம் வருடத்திலே தொடங்கப்பட்ட பொழுது நிச்சயமாக ஏவாள் அவர்களுக்கு ஆதாம் சொல்லி இருக்கிறார் தேவனுடைய எச்சரிப்பை குறித்து. ஆகவே இந்த 2 வருட காலம், 2வது வருட காலத்திலே ஆதாம் தனது மாம்சத்தில் இருந்த, தனது மாம்சமாக இருந்த ஏவாளிடத்துல அவர் தெய்வீக கட்டளைகளை அவர் பரிமாறினார். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். 2 வருட காலம் பரிபூர்ண ஜீவனுடன் இந்த ஆதாம் அவர்கள் இருந்திருக்க முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. 1 வருடம் ஏதேன் தோட்டத்தின் பணி, அதே நேரத்தில் தேவ எச்சரிப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 2வது வருடத்திலே ஏவாள் என்ற தனது மனைவியுடனே 2வது வருடத்துல அவர் இந்த எச்சரிப்பை பெற்று கணவன் மனைவியாக அந்த 2வது வருடத்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 2வது வருடத்தின் முடிவிலே நேபுகாத் நேச்சர் 12 மாதங்களுக்கு முன்பதாக தேவனுடைய எச்சரிப்பை தானியேலின் மூலம் பெற்றாரே, அதே போல ஏவாளும் ஆதாம் அவர்களும் இந்த 2ஆம் வருட காலத்திற்கு முன்பதாகவே, ஏவாளை பொறுத்த வரைக்கும் இந்த 1 வருட காலத்திற்கு முன்பதாகவே இங்கே பெற்றிருந்தார்கள் இந்த எச்சரிப்பை. ஆமன்பானவர்களே, ஆனால் எச்சரிப்பை பெற்ற நேபுகாத் நேச்சர் எச்சரிப்பை பெற்றும் அந்த எச்சரிப்பை மீறினதினாலே தண்டனை பெற்றது போலவே ஆதாம் ஏவாளின் காரியத்திலும் அதே மாதிரியான காரியமாயிற்று. எப்படிப்பட்ட காரியம்? இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்ற கட்டளையை அவர்கள் பெற்றும் சாத்தானிய வஞ்சகத்தினாலே ஸ்திரீயானவள் மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று வேத வசனம் விளக்குகிறபடியாய் அது நடந்தது. வீழ்ச்சி தொடங்கியது. ஆமன்பானவர்களே, ஆகவே இவர்கள் இங்கே ஏதேன் தோட்டத்திலே இந்த 2 வருடங்களாக பாவம் செய்வதற்கு முன்பதான காலத்துல 2 வருடங்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற பதிலை இங்கே இந்த ஒப்புமையான இந்த ஆவிக்குரிய காலங்கள் வேலைகள் பற்றிய சத்திய ஆராய்ச்சியில புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலங்கள் வேலைகள் பற்றிய ஆராய்ச்சியில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றிய காலம் எப்போது இருக்கும் என்ற ஆராய்ச்சியில குறிப்பாக தீமை எப்போது அனுமதிக்கப்பட்டது? ஆதாம் சிருஷ்டித்த போதா என்றால் இல்லவே இல்லை. ஆதாம் பாவம் செய்த நாள் தொடங்கித்தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டனர். அன்றிலிருந்து தான் தீமையின் அனுபவம் தொடங்கினது. ஆகவே அப்படியானால் நாம் காலக்கணக்கிலே பார்க்கும் பொழுது 2 வருட வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கே 6000 ஆண்டு கால தீமையின் ஆட்சி நாம் பார்க்கும் பொழுது ஆதாமின் வீழ்ச்சியிலிருந்து நாம் கணக்கிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதாமின் வீழ்ச்சி என்பது கிமு 4126. ஆக 4126 கிமு 4126 6000 ஆண்டுகள் கொண்ட காலத்தை நாம் நீக்கிவிட்டு பார்த்தால் தீமையின் யுகம் முடிவடையும் வருடம் கிபி 1874 என்ற விசேஷித்த ஆண்டு தேவ தயவுல அனுமதிக்கப்பட்ட ஆண்டாக அங்கே தேவன் நியமித்திருக்கிறார். அந்த ஆண்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த பிரசன்னம், 2ஆம் வருகையின் பிரசன்னம் உறுதி செய்யப்பட்டது கிபி 1874. தீர்க்க தரிசன கோணங்களிலும் யூப்ளி கோணங்களிலும் நியாயப்பிரமாண கணக்கின் காலக்கணக்குகளிலிருந்தும் மற்றும் விசேஷித்த வகையிலே தெய்வீக காலங்கள் வேலைகள் பற்றிய அனைத்து சத்தியங்களிலிருந்தும் தேவன் கொடுக்கிறார். தேவன் ஓய்வெடுத்த 7ஆம் நாள் என்ற இந்த காலம் விசேஷ வகையிலே தொடங்கினது. ஆமன்பானவர்களே, கிமு 4126 முதல் கிபி 2874 வரைக்கும் கொண்ட நீண்ட காலப்பகுதியை நாம் உற்று நோக்கி ஆராயும் பொழுது விசேஷித்த இந்த சத்திய வெளிச்சங்களை நாம் பெறலாம் என்கிறார். ஆம் அன்பானவர்களே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலங்கள் வேலைகள் பற்றிய சத்தியங்களுக்கான விளக்கங்களில் மறைமுகமான சத்தியங்கள் ஆழ்ந்த வகையில இங்கே பரிமாறப்பட்டிருப்பதை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் லவோதிக்கியா கால சபைக்கே உரிய உணவுகள் மூலமாக நாம் பெறுகிறோம். அன்பானவர்களே, ஆகவே இவ்வாறாக இங்கே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் இந்த வருடங்கள் 2 வருடங்கள், ஆகவே இந்த வித்தியாசம் தொடங்கினது என்பதை நாம் அறியலாம். ஆம், 4126 என்ற அந்த வருடம்தான்
ஆதாமின் வீழ்ச்சி. 2 வருடங்களுக்கு முன்பதாக கிமு 4128 ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டார் என்ற வரலாறு தொடங்குகிறது. அதிலிருந்து 2 வருடங்கள் கழித்தால் ஆதாமின் வீழ்ச்சியாகிய கிமு 4126 தொடங்குகிறது. அதிலிருந்து பாவம் நுழைகிறது, தீமை அனுபவம் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து 6000 ஆண்டுகள் கொண்ட தீமையின் அனுமதியின் காலத்தை நாம் கழித்து பார்த்தால் கிபி 1874 கிடைக்கிறது என்ற வேதாகம காலக்கணக்கை, காலங்கள் வேலைகளுக்கு அடுத்த சத்தியங்களை தேவனுடைய ஆவியின் உதவியினாலே தேவனுடைய பிள்ளைகள் பெற்ற பொழுது பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆகவே இந்த விருட்ச தரிசனத்தினுடைய இந்த உத்தம சத்தியமானது இந்த காலக்கணக்குகளை விவரிக்கக்கூடிய சத்தியங்களாகவே தேவன் ஆதாரமாக 2-3 சாட்சியின் வாக்கினாலே நிலைவரப்படுத்தி இருக்கிறார் என்ற மாபெரும் மறுக்க முடியாத சத்தியங்களை தேவன் பதிவிட்டு இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டும் உபதேசம் சார்ந்த சத்திய வெளிச்சத்திற்குள்ளாக கடந்து வரலாம். தானியேல் ஆலோசனையாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு கற்பித்தார். ஒருவேளை ராஜாவே, நீங்கள் நீதியை செய்து பாவங்களை விட்டு சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை விட்டால் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று தானியேல் 4:27 ஒரு ஆலோசனை கொடுத்தார். இது ஒரு மனம் திரும்புதலுக்குரிய உபதேசம். இந்த மனம் திரும்புதலுக்குரிய உபதேசத்திற்கு ஆசிரியர் யார்? ஆசிரியர் யார் என்றால் கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு இயக்குனர் யார் என்றால் பரமபிதா, சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஊழியத்தை, உபதேசத்தை கொடுக்கும் பொழுது சகேயு அவர்கள் கூறின அந்த மனம் திரும்புதலுக்கே உரிய செயல்பாடுகளை ஒரு ஒப்புமைப்படுத்துகிறார்கள் வேதாகம ஆராய்ச்சியாளர்கள். ஆமன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 19 8 மற்றும் 9 வசனங்களில சகேயு ஆயக்காரனாய் இருந்த போதிலும் அவர் மனம் திரும்பி தான் தேவனிடத்தில் ஒப்புரவாவதற்கு அவர் செய்திட்ட காரியங்களை அவர் பட்டியலிடும் போது தான் ஏழைக்கு இறங்குவதையும் நியாயம் செய்வதற்காக அங்கே சம்பாதித்தவைகளில் நாளத்தனையாய் திருப்ப கொடுப்பதையும் அவர் அங்கே கூறுகிறார். ஆமன்பானவர்களே, ஏழைக்கு இறங்குதல், நியாயம் செய்தல் இவைகள் பிரதானப்படுத்தப்படுகின்றன மனம் திரும்புதலுக்குரிய கிரியைகளிலும் உபதேசங்களிலும். இவைகளையே தானியேல் முற்காலங்களிலே தேவ ஆவியின் உதவியிலே செய்ய சொன்னார் நேபுகாத்நேச்சரை பார்த்து. ஆயக்காரராகிய சகேயு செய்ததை பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகிய நேபுகாத்நேச்சர் செய்ய தவறினார். சகேயுவோ கர்த்தர் இயேசுவின் மூலம் செய்து தனது மனம் திரும்புதலுக்கே உரிய உபதேசத்தை பெற்று அதன் மூலம் ரட்சிப்புக்கு சொந்தக்காரரானார். எவ்வளவு அருமையான ஒப்புமை பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படியானால் உரிமைக்காரரானவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலே வந்திருந்த போதிலும் சரி, 2ஆம் வருகையில் வந்திருந்து தற்போது தனது உத்தம கோதுமை மணிகளை சத்தியம் என்னும் கூறிய கருக்கருவாளை கொண்டு ஏற்றகால சத்தியங்களை கொண்டு தற்போது அறுவடை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலும் சரி, மனம் திரும்புதலுக்கே உரிய சத்தியங்களை அவர் கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிந்தால் நாமே சகேயு வகுப்பார், நாமே சிறுமதி வகுப்பார். கீழ்ப்படியாவிட்டால் நாமே நேபுகாத்நேச்சர் வகுப்பார். நேபுகாத்நேச்சர் தண்டனைகளை பெற்றார். ஆம், அந்த தண்டனை புத்தி பேதலித்த நிலைமை. ஆம், அவர் தன்னை உணர்வு மட்டுமாக அவர் கைவிடப்பட்டார். ஆசீர்வாத இழப்பு. ஆமன்மானவர்களே, இப்படிப்பட்ட எச்சரிப்பூட்டும் சத்தியங்களை இந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தின் உபதேசத்தின் பாகங்களில தெய்வீக தெய்வன் உதவியினாலே, தெய்வீக ஆவியின் வழிநடத்தலினாலே கர்த்தர் இயேசுவின் மூலம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தானியேலினுடைய புஸ்தகத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தானியேலின் ஆலோசனையை, தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய ஆலோசனையை நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாமும் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் இயேசு கொடுக்கிற மனம் திரும்புதலின் உபதேசத்துக்கு அடுத்த காரியங்களில நாமும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த தண்டனையின் விவரத்தை நாம் வசனங்களின் மூலம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 4:31-32. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகள் போ புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது.
ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகி தேவனுடைய விசேஷித்த கருவியாகிய பரிசுத்த காவலாளன் விளக்கின சத்தியத்தை தானியேல் அவர்கள் விளக்கி கூறினார். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 12 மாத கால அவகாசத்திற்கு பிற்பாடும் மனம் திரும்ப மனமில்லாது தனது இறுதிய மேட்டுமையினால் என் வல்லமையின் பராக்கிரமம் என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று பெருமிதப்பட்டு கொண்ட அந்த பெருமிதத்திற்கு காரணம் என்ன? ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். பாபிலோன் அந்த காலத்துல மிக பிரம்மாண்டமான கட்டடக்கலைக்கு சான்றாகவே இருந்தது. பார்க்கலாம், 14 மைல்கள் கொண்ட சதுர அளவீடுல பிரம்மாண்டமான 300 அடி உயர சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டடமைப்பாகவே 14 மைல்கள் சுற்றளவை கொண்ட ஒரு சதுர அளவீட்டின்படியாக அது இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் வியக்கிறார்கள். ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே செல்கிறார்கள். 80 அடி உயர சாலைகள் பிரமிக்கத்தக்க அளவிலே இருந்தது. அதிலே பாபிலோனிய சிற்பாச்சாரிகளின் மூலமாக செய்யப்பட்ட கதவுகள் 100 கதவுகள் அங்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோட்டை கொத்தளங்கள் கோபுரங்களினுடைய பிரம்மாண்டம் அதை மிகப்பெரிய வணிக உலக வர்த்தக மையமாகவே வைக்கப்பட்டிருந்தது. த வேர்ல்டு ட்ரேட் சென்டரா முதல் த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் எங்கன்னா பாபிலோன் தான். இப்ப நம்ம அமெரிக்காவில் வேர்ல்டு ட்ரேட் சென்டரை தீவிரவாதிகள் தாக்கினார்களே சென்ற காலத்துல, அது முன்னோடி எங்கன்னா பாபிலோன் தான். வேர்ல்டு ட்ரேட் சென்டர் கலைகளின் பிறப்பிடம். எவ்வளவு அருமையான கலைகள் எங்கெல்லாம் புறப்படுதோ அத்தனையும் அங்கதான் இருந்ததுங்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் பிரமிக்கிறார்கள். அறிவின் ஊற்றுக்கள் அங்கே புறப்பட்டது, தத்துவ ஞானிகள் அங்கேதான் புறப்பட்டாங்கிறாங்க. 14 மைல்கள் சதுர அளவீட்டிலே 300 அடி சுவர்களோடு 80 அடி உயர சாலைகளோடு 100 கதவுகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை கொத்தளங்களோடு மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல அங்கே நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அலங்கம். அந்த அலங்கத்தின் மீது 2 குதிரைகள் போட்டப்பட்ட சாரட்டு போற மாதிரி இந்த பிக்சர்ல காமிக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாகவே வரலாற்று ஆசிரியர்கள் ஜோசபஸ் கூறும்போது 6 குதிரைகள் போட்டப்பட்ட சாரட்டிலே போனாங்களாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அலங்கம் அங்கே இருந்தது. கோட்டை கொத்தளத்தினுடைய மேல் பாகம் இருந்தது. அவ்வளவு பிரமிக்கத்தக்க கட்டடக்கலை. அது மாத்திரமல்ல, பாபிலோனினுடைய தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன், வானத்திலிருந்து தோட்டம் இறங்கினதோ என்று வியக்கத்தக்க அளவில பல்வேறு தாவர வகைகளினுடைய சொர்க்கபுரியாக வகைப்பாட்டியலில் மிக பிரமிக்கத்தக்க தாவர வகைப்பாடுகளை கொண்ட பேரினமாக அந்த தொங்கு தோட்டம் இருந்தது. அதற்கே உரிய வாட்டர் இரிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சொட்டு நீர் பாசனம் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் மேலிருந்து கீழாக இறங்கும் உள்ள தளங்க வரிசையிலே அமைக்கப்பட்டிருந்ததை நாம் உற்று நோக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்லைடா நீங்க காண்பிச்சுட்டு வாங்க. 16 மைல் சதுர அளவீட்டிலே ஆங்காங்கே தொங்கு தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்ததாம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு 100 கதவுகளிலும் கூட வெண்கல தாழ்பால்கள் போட்டு பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டங்களின் உச்சமாக அங்கே சித்திர வேலைப்பாடுகளும் விசேஷித்த வகையில அங்கே கற்சிற்ப வேலைப்பாடுகளும் காணப்பட்டது. அது பிரமிக்கத்தக்க ஓவியங்களும் அங்கே தீட்டப்பட்டதை நாங்க சொல்றார் சகோதரர்கள். அங்கே ஆராய்ச்சியாளர்கள் டேவிட்சன், சர் காலின் கேம்பல் மற்றும் விசேஷித்த ஆராய்ச்சியாளர்கள் ஜோசபஸ் கூட அங்க குறிப்பிடுறார். இப்படியாக பிரமிக்கத்தக்க கட்டடக்கலையினுடைய வரலாற்று நினைவிடமாகவே அது இருந்தது. மேன்யூமெண்ட்ஸ் அங்க இருந்ததுங்கிறார். ஒவ்வொரு ஸ்லைடா நீங்க காண்பிச்சுட்டு வரும்போது அதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இவைகள் எதற்கு ஒரு காரியமாயிற்று என்றால், இவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு இவைகள் தன்னாலதான் இவ்வளவு செய்ய முடியும், இத்தனைக்கு காரணம் என்று தன்னை மிக அதிகமாக பெருமிதமும் பெருமையும் கொள்ள வைத்த ஒரு நிலைமையாக இங்கே காணப்பட்டதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதற்கு முன்பதாகவே ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி பல காலங்களுக்கு முன்னாடி அங்கே நடந்தது. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அது என்ன ஒரு நிலைமைன்னா, பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரம், இந்த பாபேல் கோபுரம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களில இந்த பாபேல் கோபுரம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, நேரத்தை கருதி அந்த வசனத்தின் மிக முக்கியமான ஆவிக்குரிய வசன பகுதியினுடைய நோக்கத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். பாசை தாறுமாறு அங்கு ஆக்கப்பட்டுச்சு தேவனால். காரணம், அவர்கள் தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படியாக அனைத்து இனங்களின் மக்களும் ஒரே பாஷையை பேசினபடியினால அந்த காலத்துல தங்களுக்கு பேர் உண்டாக்கும் பெருமைக்காகவே அந்த பாபேல் என்ற கோபுரத்தை கட்ட தொடங்கினார்கள். இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்றால், நேபுகாத் நேச்சரின் பெருமைக்கு ஒப்புமையாக இருக்கிறது. என் வல்லமை என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின பாபிலோன் அல்லவா, மகா பாபிலோன் அல்லவா என்று அவரை பெருமிதம் கொள்ள வைத்தது. அதற்கு முன்னோடிகள் யார் என்றால், பாபிலோன் முன்பதாக பாபேல் கோபுரத்தை கட்டின ஆதிகால மக்கள். அன்பானவர்களே,
இவர்களது நோக்கம் தங்களுக்கு பேருண்டாக, பெருமை உண்டாக, நாம் வானத்திற்கு செல்லுவோம், நாம் உயர்வடைவோம், அங்கே பல்வேறு பெருமிதத்தின் ஊற்றுக்கண்ணாவோம் என்று அவர்கள் தங்களை தாங்களே பெருமிதப்படுத்திக் கொண்டார்கள். ஆகவே பிதாவாகி தேவனுடைய நியாயமான தீர்ப்பை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே ஒரு குழப்பத்தை சந்தித்தார்கள். பாசி தாறுமாறாக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த பாபேல் கோபுரத்தில் இருந்துதான் பாபிலோன் என்ற பெயர் உருவாக்கம் நடைபெற்றதாக வேதாகம ஆராய்ச்சியாளர்களும் சரித்திர ஆசிரியர்களும் குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக பாபேல் கோபுரத்திற்கும் பாபிலோன் நகரத்திற்கும் ஒரு வரலாற்று சம்பவம், முன்னிணைப்பும் பின்னிணைப்பும் உண்டு என்பதை இங்கே நாம் உற்று நோக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவேதான் ஆதியாகமம் 11:8-9 நம்ம பார்க்கும் பொழுது, பூமி எங்கும் அந்த மக்களை சிதறி போக பண்ணினார். அப்போது நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். பாபேல் நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசியை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களை வசனங்களில் வாசிக்கலாம். வாசிக்கும் போது தெரியும், கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். ஆமன்பானவர்களை, முதல் முறையாக இந்த காரியம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தங்களுக்கு பேர் உண்டாக்கும் பண்ணும் நோக்கத்திற்காக வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டக்கூடிய நோக்கத்தோடு அவர்கள் செய்திட்ட காரியத்தை தேவன் சிதறி போக பண்ணினதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் பல நூற்றாண்டுகள் கழித்து இதே நோக்கத்தோடு இதே பெருமை பிரஸ்தாபத்திற்கென்று நோக்கமானது இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் செய்யப்படலாமா? அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இவர் சிந்திக்கலாமா என்றால் தேவன் அதற்கும் மட்டிடுவார், தண்டனை கொடுப்பார். ஆம் அன்பானவர்களே, பாபிலோனிய அரசாட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு 7 வருடங்கள் கொண்ட தண்டனையின் காலப்பகுதி அனுமதிக்கப்பட்டு அவர் தன்னை உணர்வதற்கும் பரம அதிகாரமே உயர்ந்த அதிகாரம், தேவனே அனைத்தையும் கொடுக்கிறவர், தமக்கு சித்தமானவன் உயர்த்தி தமக்கு சித்தமானவன் மூலமாக ராஜ்யத்தியால் அவராலே ஆகும் என்று ராஜா அறிந்திருக்க வேண்டும். அந்த காரணத்திற்காகவே தேவன் இவ்விதமான தண்டனையை அங்கே கொடுத்ததை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்தக்கூடியவராகவும் தன்னை உயர்த்துகிறவனை தாழ்த்தக்கூடியவராகவும் எப்போதுமே தனது தேவ திட்டத்தில் காணப்படுகிறார் என்பதை சத்திய வேதம் விளக்குவதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே கர்த்தர் இயேசுவை போல தாழ்மையின் சிந்தையோடு நாம் கர்த்தர் இயேசுவின் அடிச்சுடலை பின்பற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதரர், இப்படிப்பட்ட இந்த ரியலைசேஷன் ஹார்ட்டை, உணர்வு உடையும் இறுதியத்தை அவர் பெரும்படியாக 7 காலங்கள், அதாவது 7 வருடங்கள் அவர் மீது கடந்து போகப்பட்டது என்று வசனம் 32 விவரிக்கிறது. 32வது வசனத்தினுடைய பிற்பகுதி விவரிக்கிறது அன்பானவர்களே. ஆகவேதான் வசனங்கள் 33 தற்போது 35 முடிய நாம் தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 4:33 முதல் 35 முடிய. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேசாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரென்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேசாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் விளக்கும் உண்மை சத்தியத்தை நாம் அறிகிறோம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் உணர்வடையக்கூடிய அளவுக்கு தண்டனையின் வீரியமானது, தண்டனையினுடைய விசேஷித்த தனிச்சிறப்பு வாய்ந்த செயல்பாடுகளானது தேவ தயவுல தேவனுடைய உக்கிரமான நீதி நிமித்தம் நிறைவேற்றப்பட்ட பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு புத்தி திரும்ப வந்தது. மிகச்சரியான புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவருக்கு கிடைத்தது. அந்த மனோவியாதி அவரிடத்திலிருந்து நீக்கப்பட்டது. பெருமை என்ற வியாதி அவரிடத்திலிருந்து அகற்றப்பட்டது. அப்பொழுது பிதாவாகி தேவனை அவர் ஸ்தோத்தரித்ததாக வசனம் 34 அவரே சொந்த சாட்சியை கூறுவதை நாம் பார்க்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற என்ற மகத்தான அந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை அவர் புகழ்ந்து அடிமைப்படுத்தின அந்த மகத்தான தொழுகையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவாகி தேவனுடைய கர்த்தத்துவமே, அவர் ஆளுகையின் நித்தியத்துவமே, நித்திய கர்த்தத்துவம், அவரது ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக
பிதாவை குறித்ததான அவரது ராஜ்யத்தை குறித்ததான அவரது ஆளுகையை குறித்ததான சாட்சியை நாம் இங்க ராஜாவினுடைய சொந்த வார்த்தைகளிலிருந்து பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த தானியேல் தேவனுடைய தாசனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய அந்த சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழாக ஏறக்குறைய 120 நாடுகளுக்கு மேலாக அந்த காலத்திலேயே இருந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ராஜா இங்க குறிப்பிடுகிறார் 35ஆம் வசனத்துல, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்போ ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் குடிகள் ஒன்றுமே இல்லைன்னு ராஜாவுக்கு இப்பதான் தெரிய வருது. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும், பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றார், வானத்தின் சேனைகளை ஆளுகிறவர். ஆம் அன்பானவர்களே, ரூலர் ஆஃப் த ஹெவன்ஸ் நாம் பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய யாவே பார்க்கிறோம், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அன்பானவர்களை நாம் வாசிக்க கேட்டோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்ற நாமத்திற்குரிய பரிசுத்த சத்தியத்தை ஆராய்ந்தோம், அற்புதங்களின் தேவன் பாடத்திலும் கூட. ஆகவே பூமியின் குடிகளை இப்படிப்பட்ட விசேஷித்த வகையிலே அவர் நடத்துகிறார். அவரது கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை, அது தனக்கும் பொருந்துகிறது என்பதை உணர்த்தும் விதத்திலேயே ராஜாவினுடைய சொந்த சாட்சி இப்படியாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை சகோதரர் சிடிஆர் நேர்த்தியாக குறிப்பிட்டார். ஆமன்பானவர்களே, இப்படி முழுமையாக தன்னை உணரும் பட்சத்திலேயே ராஜாவினுடைய உண்மையான உணர்வுடையும் எண்ணமும் உணர்வுடையும் புத்தியும் அவருக்கு திரும்பி வந்ததாக ராஜா தனது சொந்த அறிக்கையை அங்கே வெளிப்படுத்தினார். செல்ஃப் ஸ்டேட்மெண்ட அறிக்கையை கொடுக்கிறார். அருமையான மனசாட்சி அப்போதுதான் திரும்ப கிடைக்குது அவருக்கு. பிதாவாகி தேவனுடைய ராஜ்ய பாரத்தையும் உண்மையான தெய்வீக வல்லமையையும், தேவனே அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்பதை அறிந்து அவராலே மாத்திரம் மீட்க முடியும், அவராலே மாத்திரம் திரும்ப கொடுக்க முடியும், அவரே பெரியவர், சர்வ வல்லவரே பெரியவர் என்று ராஜா அறிந்து அந்த உண்மையான மருத்துவத்தின் சிகிச்சையை பெறும்போதுதான், பரம வைத்தியரால் குணப்படுத்தப்படும் போதுதான் பிணியாளியாகிய நேபுகாத்நேச்சர் சொஸ்தப்படுத்தப்படுகிறார். ஆமன்மானவர்களே, அப்படி போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே பாவியின் நிலைமையில் இருக்கக்கூடிய உலகத்தின் ஜனமானது சொஸ்தப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து உண்மையுள்ள நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட அழைக்கப்பட்ட மக்களாய் சிறுமதியின் வகுப்பினர் மனம் திரும்பி குணப்படுவது எவ்வளவு அவசியம் என்று ஆவிக்குரிய தெய்வீக திட்டமானது உபதேசம் சார்ந்த சத்தியங்களிலே, மனம் திரும்புதலின் உபதேசங்களிலே நம்மை உந்து சக்தியாக இயக்குகிறது, நம் ஒவ்வொருவரையுமே. இப்படியாக ராஜாவினுடைய அந்த உணர்வுள்ள இருதயத்தினுடைய சாட்சியை நாம் வசனங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 இந்த வசனங்களிலே நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். படிங்க. தானியேல் 4:36 மற்றும் 37. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய சொந்த சாட்சி பிரமிக்கத்தக்க வரலாற்று உண்மையாகவே நினைவு சின்னமாகவே இருக்கிறது. வரக்கூடிய கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்திலே ராஜா உயிர்த்தெழுந்து வந்து இதற்கு சாட்சியாக அவர் நிலை நின்று அனைத்துலக மக்களுக்கும் தான் எவ்விதமாக குணப்படுத்தப்பட்டேன் என்பதை அவர் விளக்கும் பொழுது, தற்போதும் இப்பொழுதும் கலகக்காரராய் இருக்கக்கூடிய அவரது ராஜ்யபாரம் சார்ந்த அந்த பகுதியினுடைய பிள்ளைகள் மிக அதிக அளவு சீர்திருந்துவார்கள் என்று சகோதரர் குறிப்பிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அற்புதமான தொலைதூர பார்வை பாருங்கள். ஆம், பிதாவாகி தேவனுடைய அனந்த ஞானத்தின் மூலம், அவர் அளித்த தண்டனையின் மூலம் இங்கே புத்தி திரும்ப கிடைக்கப்பட்ட உணர்வடையும் இருதயத்தை பெற்ற ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவரது முகக்களையும் அவரது மகிமையும் தனக்கு திரும்பி வந்ததை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக உணர்கிறார். அப்ப இடைப்பட்ட அந்த 7 வருடத்திலே யார் ஆட்சி செய்திருப்பார்கள் என்ற நியாயமான கேள்வி எழும் பொழுது, அங்கே பிதாவாகிய தேவனுடைய முன்னேற்பாட்டின்படியே ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியாகிய தானியேலும் அவரது தோழர்களும் இந்த ஆட்சி பொறுப்பிலே நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ராஜ்யபாரத்தினுடைய அனைத்து காரியங்கள் முன்னதாகவே எச்சரிப்பு கொடுத்தவர் தேவனுடைய தாசனாகிய தேவனுடைய பிள்ளையாகிய தானியேல் மற்றும் அவரது ஆவிக்குரிய குடும்பம். பிற்பாடு 7 வருட காலத்திற்கு பிற்பாடு இப்படிப்பட்ட விடுதலை ராஜாவிற்கு வரும் என்பதை அறிந்திருந்த அந்த விசுவாச குடும்பத்தார் தொடர்ந்து
ராஜ குடும்பத்திற்காக தங்களை விசேஷ வகையில தேவனுடைய ஊழியத்துல ராஜ்யபாரத நிர்வாகத்திலே தங்களை ஈடுபடுத்தினார்கள் தேவனுடைய அனுமதியோடு. ஆகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மிகப்பெரிய அளவுல தானியேலை நேசித்தார், தானியேல் மீது அன்பு கூர்ந்தார், தானியேலினுடைய விசுவாச குடும்பத்தின் மீது அதிக அன்பு கூர்ந்ததாக சரித்திர சாட்சிகள் சான்று பகர்கின்றன. அன்பானவர்களே, இப்படியாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பரலோகத்தின் தேவனை உண்மையாகவே அறிந்து கொள்ளவும், அவரது மகிமை பிரஸ்தாபங்களை புரிந்து கொள்ளவும், பிதாவாகிய தேவனுடைய மகிமை வாய்ந்த செயல்களையும் ஆச்சரியமூட்டும் அவரது காரியங்களையும் அவரது கிரியைகள் எல்லாம் அவரது வழிகளெல்லாம் நியாயமானவர்கள் என்று அறிந்து கொள்ளவும், அகந்தியாய் யார் நடந்தாலும் அது சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகிய தான் நடந்தாலும் கூட தாழ்த்த ஆகும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுகிறார் தான் பெற்ற தண்டனையின் மூலமாக, அனுபவ படிப்பினை மூலமாக. அதே போலதான் உலக ஜனங்களும் 6000 ஆண்டு கால தீமையின் அனுபவத்திற்குள்ளாக்கப்பட்டு விசேஷித்த வகையில உரிமைக்காரரானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இஸ்ரேல் ராஜ்யத்திலே அவர்கள் தெய்வீக திட்டத்துல அதற்கு விரோதமாக செயல்பட்டு அர்மகதோனில் அவர்கள் ஒன்று கூடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக கூடி நிற்கும் பொழுதும் கூட அவர்களுக்கே உரிய படிப்பினை பாடமானது நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்டது போல அவரது பெருமைக்கும் அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்குமான தண்டனை கொடுக்கப்பட்ட பிற்பாடே அவர்கள் உணருவார்கள், பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி அவரது வழிகளே சத்தியம், அவரது வழிகளே நியாயம் என்று அனைத்துலக நாடுகளும் பிதாவாகி தேவனை பயபக்தியுடன் அந்த தண்டனையின் அனுபவ பாடத்தின் மூலம் ஏற்க இருக்கின்றனர் என்று சகோதரர் சிடிஆர் ரீப்ரின்ஸ் நம்பர் 2541 paragraph 3ல குறிப்பிடுகிறார். ஸ்லைட்ல நீங்க காமிக்கலாம். அனைத்து நாடுகளும் பிதாவாகி தேவனை பயபக்தியுடன் ஏற்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னோடி சாட்சி யார் என்றால் பாபிலோனிய சாம்ராட் சக்கரவர்த்தி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர். அவரை போலவே அனைத்துலக நாடுகளும் அனைத்துலக ராஜ்யத்தின் அதிபதிகளும் சாட்சி தாங்கள் பெற்ற தண்டனையின் அனுபவ பாடத்தின் மூலம் படிப்பினையை பெற்று தேவனை மகிமைப்படுத்தி தேவனே பெரியவர், அவரே அனைவரையும் தாழ்த்த நியாயமாய் அனைத்தையும் நடத்த அவராலே ஆகும் என்று சாட்சி கொடுப்பார்கள். ஆம் அன்பானவர்களே, பிதாவாகி தேவனே, உமது வல்லமை எவ்வளவு பெரியது, நீர் ஒருவரே மகிமை பிரதாபத்துக்கு ஊற்றும் காரணருமாயிருக்கிறீர், அனைத்து ஜீவன்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிறீர் என்று அவரையே தொழுது கொள்ளக்கூடிய மெய்தேவ வணக்கமானது அங்கே விசேஷ வகையில கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில எருசலேமை தலைநகரமாக கொண்டு முற்பிதாக்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்நானக யோவான் மூலம் தொடங்கப்பட இருக்கிறது என்ற முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டத்தின் அத்தியாயம் தொடங்க இருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ தெய்வனாலே தானியேல் 4ஆம் அதிகாரத்துல ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு விருட்ச தரிசனத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியமானது உபதேசங்கள் அடங்கிய சத்தியமாகவும் காலக்கணக்குகள் சார்ந்த காலங்கள் வேலைகளுக்கு அடுத்த சத்தியமாகவும் இருக்கிறது என்ற சத்தியத்தின் ஏற்றகால வெளிச்சத்தின் பக்கத்தில் தேவன் நம்மை இதுகாரம் நடத்தி வந்த தெய்வக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அடுத்த வகுப்புல தேவ தெய்வலை சந்திக்க தேவன் தாமே கிருபை செய்வாரா. ஆமென்.